அக்கா, நம்ம ரொம்ப நாளா மகாபலிபுரம் டூர் வரணும்னு நினைச்சோம்ல. இப்பதானே வந்திருக்கோம். இங்க அப்படி என்னதாக்கா இருக்கு? ராஜு, இங்க கற்கள் வச்சு செய்யப்பட்ட அழகான சிலை, அதுக்கப்புறம் கற்களான ஆன வீடு எல்லாமே இங்க இருக்குடா. அக்கா, கல்லு வச்சு எப்படிக்கா சிலை செய்வாங்க? நம்ம பென்சில் வச்சு வரைஞ்சாலே சில டைம் அது தப்பா வந்துருது. அதை நம்ம அழிச்சிட்டு திரும்ப வரைகிறோம். ஆனா கல்லு வச்சு செய்யும் போது தப்பா வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆமா ராஜு, அது ரொம்பவே கஷ்டம் தான்டா. ஏன்னா தப்பாயிருச்சுன்னா கற்கள் அவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியாதுல்ல. அதனால தானே அதுக்கு அந்த வேலைக்கு விலை ரொம்ப மதிப்பு. அதனால தானே நம்ம இத்தனை வருஷம் ஆயினாலும் இதை நம்ம பாக்குறோம். அவ்வளவு ஈஸியாலாம் இதை செய்ய முடியாதுடா. இது ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரே ஒரு சிலை செய்யும் போது ஒரு இடத்துல தப்பா அவங்க அந்த உளியை வச்சு அடிச்சிட்டாலும் அது என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அந்த மொத்த சிலைய வேஸ்டா போயிடும்ல. ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். அவங்க அந்த கல்லை வச்சு செய்யும் போது ரொம்ப உஷாரா செய்யணும். ஒரு இடத்துல தப்பாயிருச்சுனாலும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுவும் இல்லாம பல மணி நேரம் ஆகும்லாக்கா இதெல்லாம் செய்யணும்னா. கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு தானே செய்ய முடியும். ஆமா ராஜு, நம்ம நினைச்சு பாக்குறத விட இதை செய்யறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஆமாடா. சரிக்கா, எனக்கு இப்பவே பார்க்க ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. சிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம், வாக்கா. சரி ராஜு, வா போய் பாப்போம். டேய் ராஜு, இங்க பாத்தியா? இதுல பாருடா, எவ்வளவு சின்ன சின்னதா சிலைகள்லாம் இருக்கு. ஏதோ குதிரை மாதிரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாத்தியா, குதிரை, யானை. அதுக்கப்புறம் இங்க பாருடா, இதுலயும் என்னென்னவோ இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தா பாரு, எவ்வளவு சிலைகள் இருக்கு பாருடா. எக்கச்சக்கமா சிலைகள் இருக்கு. இங்க பாரு, ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. இந்த சிலைய பாருடா, இது குதிரையில மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிலைய பாருடா, இங்கே ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. எப்படிடா செதுக்கிருப்பாங்க பாத்தியா? ஏய் ராஜு, இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு அழகா செதுக்கிருக்காங்க பாருடா. அக்கா, ஆமாக்கா, ஆச்சரியமா இருக்குக்கா. எப்படிக்கா இவ்வளவு நுணுக்கமா செதுக்கி இருப்பாங்க? ஆமா ராஜு, அதனாலதானே நம்ம இதை தேடி வந்து ஆச்சரியமா பாக்குறோம். சரி ராஜு, இங்க நிறைய சிற்பங்கள் இருக்கும் போல இருக்கு. வாடா, இங்கேயும் போய் பாப்போம். சரிக்கா, அங்கேயும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். டே ராஜு, இங்கேயும் சின்ன சின்னதா நிறைய சிற்பம் இருக்குடா. அதுக்கப்புறம் என்னென்னவோ டிசைன்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாரு, அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க பாருடா. அதுக்கப்புறம் பாரு, அதுக்குள்ள போறதுக்கு வழியெல்லாம் இருக்குடா. இங்க பாரு, தூண்லாம் இருக்கு பாரு, படிக்கட்டு இருக்கு பாருடா, வழியெல்லாம் இருக்குடா அங்க போறதுக்கு. அக்கா, உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? டே ராஜு, ஒரு இடத்துக்கு வந்தா சும்மா இரு. அந்த மாதிரிலாம் உள்ள போக வேண்டாம், நம்ம வெளியே நின்னே பாப்போம். எங்களுக்கு இந்த யானை தான் பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. இதுல நாங்க இப்படி சாஞ்சுக்கிட்டே நிப்போம். ஏய் குட்டி யானை, அழகா இருக்கியே. ஏய், சூப்பரா இருக்கு இந்த யானை. ஏய் தமிழ், இது குட்டி யானை இல்ல, இது பெரிய யானை. இங்க பாரு, எவ்வளவு ஹைட்டா இருக்கு.